இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இவனுங்கெல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள வந்த நடிகனுங்க இன்னைக்கு வந்து ஒரு 500 கோடி வச்சுருங்க, ஒரு 1000 கோடி வச்சுருங்க, 100 கோடி ரூபாய் வச்சுட்டு. இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு சரியா? இதெல்லாம் கேடு. ஒரு 50 வருஷமா உழைக்கிற இளையராஜா என்ன வச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவரு ராயல்ட்டி யாருக்கிட்டயோ கேட்கிறாரு. அவரு எவ்வளவு இசையமைப்பாளர் சங்கத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு தெரியுங்களா? இளையராஜாவை விமர்சிக்கிறான அவன் என்னென்னமோ உட்காந்து பக்கத்து வீட்டுல பார்த்த மாதிரி, இன்னும் 2 படம் எடுத்த மாதிரி, இல்லைன்னா டைரக்ட் பண்ண மாதிரி அவர் இசையில இவ்வளவு நேர்மையா சிந்திக்கிறோம். என்ன இவரு மாலை போடலன்னா என்ன பெரியாருடைய பெருமை போயிட போதா? என்ன அது கிடையாது. ஆனா இவரு எவ்வளவு நேர்மையா, ஐயாவுக்கு என்ன நிச்சயமா பிடிக்காதியா, நான் கடவுளை கும்பிட்றோம், நான் ஒரு அயோக்கியம் மடையன், அது காட்டு மிராண்டி அப்படிலாம் அவர் கருத்தை எனக்கு ஏற்க முடியாத நான் போடுற மாலையை அவர் ஏத்துப்பாராயா? தம்பி ஏதோ இந்த அமீர் வந்து இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு ஏதோ சொல்றாரு. அதுக்கு ஏதோ ஒரு சமாதானமா சீமான் சொல்றாரு, தம்பி வந்து இறை நம்பிக்கையா ஏதோ இறை அச்சம் உடையவன் அப்படிங்கிற. என்ன இறை அச்சம் அப்படின்னு நீங்களும் பரப்பலாமா? அவன் தான் ஒரு முட்டா பையன். இவனுங்கெல்லாம் முற்போக்கா? இவனுங்கெல்லாம் எஸ்பிபி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மேடையில என்னோட பாடல நீங்க பாடக்கூடாது அப்படின்றாரு. இப்போ யங்ஸ்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய படங்களுக்கு வந்து ஒரு பேனர், ஒரு தயாரிப்பாளர், அதையும் மீறி இயக்குனரும் இசையமைப்பாளரும் எப்படி என்னோட யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ராயல்ட்டி பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான விஷயங்களையும், ஏன்னா நிறைய இசையமைப்பாளரோட இசையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல ஏன் அவருக்கு இவ்வளவு கோபம் அப்படின்ற ஒரு கேள்விதான் சார் வருது. நீங்க பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகன் வந்திருப்பான். அதுக்கு முன்னாடி என்னடான்னா ஏதோ காய்கறி வித்துவான். யாரோ ஒருத்தன் இந்த நடிக்கிற ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா யார வேணுமா நடிகன் ஆக்கிடலாம். உங்களுக்கு அதே டிரைவு, அதே அலைச்சல் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த படிப்பும் தேவை கிடையாது, உங்களுக்கு எந்த கல்வி எதுவுமே நடிப்பே தெரிய தேவையில்லை. அதுல ஒரு ஆர்வம் இருந்தா உங்களை எப்படியாவது 2 டைரக்டர் தெரிஞ்சா உங்களை நடிகன் ஆக்கணும். அப்படி நடிகன் ஆகிறவன் தான் இங்க 99% நடிகனும். இந்த இவனுங்கெல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள வந்த நடிகனுங்க இன்னைக்கு வந்து ஒரு 500 கோடி வச்சுருக்கிறான், ஒரு 1000 கோடி வச்சுருக்கிறான், 100 கோடி ரூபாய் வச்சுட்டு இருக்கிறான். இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு சரியா? இதெல்லாம் கேடு. இதுல ஒரு 50 வருஷமா உழைக்கிற இளையராஜா என்ன வச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதாவது அவ்வளவுதான். அது அப்படித்தான் அந்த நிலையில தான் அவர் இருப்பார். புரியுதுங்களா? சும்மா அது வேற, அதை விட்டுருங்க. ஆனால் எவ்வளவு ஒரு இன்னைக்கு வந்து மிக அதிக பொருள் வைத்து கொண்டிருக்க வேண்டியவர் அவர் இல்ல, அது இல்ல. அப்ப எங்க எவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு. அதாவது இது ஏதோ கேட்கிறாரு, இது விடுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நட்பு சண்டை, அந்த சண்டையை அவர் வந்து வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதானே தவிர அதுலயே அவர் ஸ்டிக்கான் ஆகல. அவரும் அவங்க 2 பேரும் ரொம்ப நட்பு. அந்த மாதிரி இது இந்த ராயல்ட்டி விஷயத்த நான் தயவு செஞ்சு ஜனங்களுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? ஜனங்களுக்கும் அவரு ராயல்ட்டி யாருக்கிட்டயோ கேட்கிறாரு. அவரு எவ்வளவு இந்த இசையமைப்பாளர் சங்கத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு தெரியுங்களா? கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காரு. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மொத்த ராயல்ட்டிய எவ்வளவு கொடுத்துருக்காரு? தானு அவர்களே பேசுமா கோடிக்கணக்கில் கொடுத்துருக்காரு. பல கோடிகள் வருங்க. இப்படி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து தன் மேல இவர்கள் செய்கிற ஒரு அது வன்முறையா அவர் பார்க்கிறார் தன்னுடைய. ஏன்னா அதான் நான் சொன்னது பார்த்தீங்களா, ரொம்ப டீட்டெயிலா ஒருத்தர் இருக்கார். நீங்க அவர் அறையில வந்து திடீர்னு சார் அப்படின்னு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த சத்தம் கூட அவரு நம்ம அப்படின்னு ஏன், அதாவது நீங்க எல்லாமே அப்படி அந்த ஒரு இதுல இருக்கும்போது தான் அவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கலைஞனா இருக்கிறார். அவருக்கு உண்டான அவர் கேட்டா அது நியாயம் நாம நினைக்கிற மாதிரி இல்லாம, அவர் ஏதோ கேட்டா பாத்தியா, அவர் ஏதோ யாரோ ஒருத்தன் ரோட்ல போறவன் இளையராஜாவை விமர்சிக்கிறான அவன் என்னென்னமோ உட்காந்து பக்கத்து வீட்டுல பார்த்த மாதிரி, இன்னும் 2 படம் எடுத்த மாதிரி, இல்லைன்னா டைரக்ட் பண்ண மாதிரி அவர் இசையில எதுவுமே தெரியாதவன் அவர் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியோட, ஏன்னா அவருக்கு நடிக்குது. இப்ப நீங்க வரீங்க சார் தம்பி அப்படின்னா, அப்படியா சரியா
அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியா, நன்று நன்று, மிக சிலருக்கு தாங்க அப்படி. அப்படியா தம்பி, நீ எப்படி சிறந்து வழங்குவாய் அப்புறம் அப்படின்னு அவருக்கு அந்த அளவுக்கு மூச்சு எடுத்துக்கிட்டு ஒரு நடிச்சு முடிச்சு உன்னை திருப்தி பண்ற அளவுக்கு அவருக்கு தெரியாது. இதைத்தான் இவனுங்கெல்லாம் அவர் கர்வம் உள்ளவர். மிக எளிமையான மனிதர். அவருடைய நடை உடையில எதனா பெரிய தமிழ்ல ஏதாவது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான இல்ல ஒரு பெரிய ஜமீன்தாரோடைய தோரணை ஏதாவது தெரியுதா? அப்படிலாம் இருக்காது. மிக எளிய மனிதன் எப்படி இருப்பான், மிகப்பெரிய கலைஞன் என்ன எல்லாரையும் அவ்வளவுதான் அது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தன்மையை இவர்கள் கொண்டாடல. உண்மையில அது இந்த அரசு ஒரு சிறந்த அரசாக இருந்திருந்தால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இசை பல்கலைக்கழகத்தை கட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த விதையால தான் அது முடியும், அந்த விதை தான் அவ்வளவு சிறப்பானது அப்படிங்கறது இவங்களால கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, இல்ல எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு நமக்கு பார்த்தா அப்படியே எனக்கு நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை அவரை பார்க்கும்போது நினைப்பேன், இவர் இந்த இசைய முதல்ல கண்டுபிடிச்சிருப்பானுங்கல்ல ஒரு 50,000 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. ஒருத்தன் இப்படி தாளத்தை தட்டுடா, இதை ஒருத்தன் அடிடா, அதை ஒருத்தன் இந்த தோல் அடைய எல்லாம் அதெல்லாம் ரிதம் பண்ணி அசம்பிள் பண்ணி அப்படிப்பட்ட அந்த இசைக்குழுல இருந்த அந்த விதை தான் தொடர்ந்து இன்னைக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரு இசையை பரப்புகிற, தென்னாட்டு மக்களுக்கு இசையை பரப்புகிற. அதனால்தான் இவன் அவர் குரலை கேட்ட உடனே அந்த எங்கேயோ கேட்ட மாதிரியும் அது சிறந்த குரல்ன்ற மாதிரியும் எல்லோருமே நம்ம தென்னகத்துல இருக்கிறோம் உணர்றது அந்த விதையோட தாக்கம் தான். நம்மளுடைய விதையிலையும் அதை கேட்ட ஒரு தாக்கம் இருக்கும்ல பழங்கால, அதுவே மீண்டும் கேட்கும்போது இருக்கிற ஒரு இதுதான் ஒரு உணர்ச்சி தான் அவர் பாட்டை கேட்கும்போது இருக்கு. ஓகே, இந்த ராயல்டி அப்படின்றது அவர் கேட்கறது நியாயம்தான். அது அவருடைய வேலை இல்லையா? அது அதுல ஒரு நீதி இல்லாம அவரு போய் கேட்பாரா? அதுல ஒரு உண்மை இல்லாம அதுல போய் கேட்க மாட்டோம். இதையும் மீறி தெரிஞ்சவங்க ஞானி, தெரியாதவங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் அவரு வைரமுத்து அவர்கள் சொன்னதும் வைரமுத்து எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுறாங்க. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? அவரும் கிட்டத்தட்ட அவரோட வழியிலையும் அவரோட விஷயத்திலையும் டிராவல் பண்ணிட்டு இத்தனை ஆண்டுகள் அவரும் பயணிச்சிட்டு இருக்காரு, ஒரு ஜாம்பவானா இருக்காரு. ஈஸியா அவர் மேலேயும் தப்பு, அவரையும் கொச்சைப்படுத்தி அவரையும் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப விஷயமா ஈஸியா அவரு பழி சுமத்துறாங்களே. வைரமுத்து மேல உங்களோட பார்வை எப்படி சார்? இல்ல, நான் தான் கவிஞர் என்ற ஒரு நிலையை தாண்டி அந்த செயலை தாண்டி ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞரா நான் பார்க்கிறேன். தமிழ் இனத்துடைய எல்லா வரலாற்றை, பகுத்தறிவின் மிக முக்கியத்துவத்தை எல்லாமே தெரிந்த அவர் தான். ஆனால் அதுல அவர் இந்த சமூகத்தோட அந்த கருத்துக்களோடையும் இந்த சமூகத்தோடையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போறார். அதாவது அவருடைய மிக சிறப்பை நான் சொல்லணும்னா இந்த தமிழாற்று படையை அவர் கோர்த்தது, அதுல தந்தை பெரியார் அவர்களை அவர் இணைத்தது. அதுவும் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு பெரியார் அப்படிங்கிற இந்த நேரத்துல, பெரியார் தமிழர் இல்ல தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பெரியாரை தமிழாற்று படையில ஒரு 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிற இலக்கணங்களை இலக்கியங்களை அவர் அந்த கோர்த்ததுல பெரியார் அவர்களை கோர்த்தது அவருடைய மகத்தான பணி, அவருடைய ஒரு மிகச்சிறந்த பார்வைக்கு, ஒரு தெளிந்த பார்வைக்கு அதெல்லாம் இருக்கு. ஆனால் இளையராஜா மீது அவர் மீண்டும் மீண்டும் இந்த ஞானி அஞ்ஞானி இந்த டாபிக்கா அவர் விட்டுருக்கலாம். இந்த நாட்டுல அவரால் செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு, அவர் பரப்ப வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஆனால் அதை மீறி இளையராஜா அவர்களை சீண்டுவதை போல இருக்கிறது அந்த ஒரு தமிழ் அடையாளம் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு அர்த்தத்தை ரொம்ப போலியாக்கு, முட்டாளாக்கு. பெரியார் சிலைக்கு மாலை போட மறுத்தாரா சார் இளையராஜா அவர்கள்? என்ன நடந்தது? உங்களுக்கு அது மேல ஏதாவது விமர்சனம் இருக்கா? பெரியார் சிலை, அதாவது இளையராஜா அவர்களை ரொம்ப ஒரு கொண்டாடுவதற்காக திராவிடர் கழகம் கூப்பிடுது, மரியாதை செய்யுது. இப்போ கூப்பிட்டு
இவரை அந்த ரதத்தெல்லாம் ஏற சொல்றாங்க, இவர் ஏற மாட்டேங்கிறாரு, இந்த ரெட்டை குதிரைலாம் அந்த மாதிரிலாம். ஓகே, அப்ப அவரும் ஒரு பொறுப்பான மனிதராக இருக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு அவர் வர ஒத்துக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. அவர் வந்து கம்யூனிசவாதி, அவருக்கு எல்லா சித்தாந்தங்களும் தெரியும். ஆனா அந்த சித்தாந்தங்களை இந்த மனிதர்கள் வழி நடத்துவதில்லை, இவர்களெல்லாம் ரொம்ப போலி, அதுல அழிச்சிடுவானுங்கன்றதும் இவருக்கு தெரியும். எல்லாம் ஏன்னா அவருடைய குழந்தை பருவத்துல இருந்தே இந்த அனுபவம் இருக்கு இல்லையா அவருக்கு. இந்த கட்சி பிரச்சார கூட்டங்கள்ல, கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சார கூட்டங்கள்ல கருத்துள்ள பாடல்களை பாடுறதுலயே அவருக்கு அந்த சிந்தனை துவங்கி இருக்கும். அப்படிப்பட்ட அவர் தான் அவரு பெரியார் திடல் கூப்பிடும்போது போறார். போனா அவர் வந்து பெரியாருக்கு மாலை போட சொல்றாங்க. பெரியாருக்கு மாலை போடுறதுக்கும் அவர் மாலை வாங்கிக்கிறார். புரியுதுங்களா? மாலை வாங்கிட்டு மாலை போட கிட்ட போகும்போது தான் அவர் அங்க வந்து இருக்கிற வார்த்தைகளை படிக்கிறார். என்ன படிக்கிறாரு? கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி. உடனே இவர் என்ன சொல்றாரு? அடடா, யோ ஐயாவுக்கு என்ன பிடிக்காதியா? நீங்க இவ்வளவு தெளிவா இவ்வளவு நேர்மையா சிந்திக்கிறோம். என்ன இவரு மாலை போடலன்னா என்ன பெரியாருடைய பெருமை போயிட போதா என்ன? அது கிடையாது. ஆனா இவரு எவ்வளவு நேர்மையா சொன்ன, யோ ஐயாவுக்கு என்ன நிச்சயமா பிடிக்காதியா? நான் கடவுளை கும்பிட்றோம், நான் ஒரு அயோக்கியம் மடையன், அது காட்டு மிராண்டி அப்படிலாம் அவர் கருத்தை எனக்கு ஏற்க முடியாத நான் போடுற மாலையை அவர் ஏத்துப்பாராயா? ஏயா, முக்கியம் வந்து ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன் கருத்தை ஏத்துக்கணும் தான் நினைப்பானே தவிர தனக்கு மாலை போடணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஐயோ என்னையா இது தப்பா இருக்குதுயா, வேணாயா, அவர் ஏத்துக்க முடியாத அவருக்கு நான் மாலை போடக்கூடாதுயா அப்படிங்கிற. இது பெரும் பண்பு. எவனாவது ஒருத்தன் செய்ய முடியும், சொல்ல முடியுமா இந்த நாட்டுல? இவ்வளவு உண்மையாக இவ்வளவு நேர்மையாக இருக்க முடியுமா? நீங்க யோசித்து பாருங்க. இந்த இப்படி இந்த நாட்டுல மந்திரி இருக்கிறவன்லாம் இருந்திருந்தான்னா, விபூதி பட்டை போட்டவன், கொட்டை போட்டவன்லாம், காவி போட்டவன்லாம் அவர் மாலை போட்டு அவர் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போறதுனால அது வந்து டேய் நீ சொல்றது சொல்ற, நான் இப்படிதான்டா இருப்பேன், ஏதோ ஒண்ணு சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லை வந்து ஒரு வேல்யூ இல்லாம பண்றவன் தானே ருத்ராட்ச கொட்டை பட்டையோட போடுறவன். அப்படி போட்டதுனால தானே பெரியார் என்ன சொன்னாரு, பெரியார் எல்லாம் போல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட இளையராஜாவை போன்ற நேர்மையான அரசியல்வாதிகள் மனிதர்கள் இருந்திருந்தால் பெரியார் யாருன்னு உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பார். அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்வு எனக்கு டக்குன்னு எதை நினைவுறுத்துச்சுன்னா, பெரியார் அவர்கள் வள்ளலாருடைய மடத்துக்கு போகணும்னு போறாரு. வடலூர் போயிடுறாருங்க. போயிட்டு கிட்டத்தட்ட அந்த மாளிகைக்குள்ள நுழைய போறாரு. அசைவம் சாப்பிடுபவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போர்டை பாக்குறாரு. யோசிச்சு பாருங்க. உடனே அடாடா நான் வரக்கூடாதியா? உள்ள போயிட்டு தான் இருக்கிறான். எல்லாம் மாமிசம் சாப்பிட்றவன், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்பதான் கூட உள்ள போறவன் 10 பேர் இருக்கிறான். ஏன்னா அது வந்து ஒரு அவனுக்கு என்ன நினைப்பான், இது ஏதோ சுற்றுலா இடம், வள்ளலார் இடத்த பாக்குறோன்னு. பெரியாருக்கு அது ஒரு நேர்மை. நான் வரக்கூடாதியா, நான் அசைவம் சாப்பிட்றேன். இல்ல ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க, வள்ளலாருடைய ஆணைக்கிணங்க அதை எழுதியிருக்காங்க. நான் வரமாட்டேன், நான் வெளியே இருக்கேன் ஐயா, நீங்க யாருன்னா போறது இருந்தா போயிட்டு வாங்க. எவ்வளவு நேர்மை தானே இது. அதனால இவர் வள்ளலார் மடத்துக்குள்ள போனா பெரியார் வந்தார், வள்ளலார் மடத்துக்கு செல்லாமல் திரும்பினார், இப்படி போட்டா எப்படி இருக்கு? அப்படிதான் இங்க பரப்புறான். அதனால இன்றைய சினிமாவில் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிந்தவரை நேர்மையான, உண்மையான, பண்பான, உயர்ந்த மனிதனாக நான் இளையராஜா அவர்களை பார்க்கிறேன். ஓகே, சமீபத்துல இல்ல சார், சில நாட்களாகவே விஷயங்கள் என்ன பரவிட்டு இருக்குன்னா, இந்த இறைவன் மிகப்பெரியவன், எல்லா புகழும் இறைவனுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது எப்படி சார் எடுத்துக்கிறது? இந்த முற்போக்கு இயக்குனர்கள்னு இந்த படம் எடுத்துக்கிட்டு இந்த ஊடகங்களும் அப்படி ஒரு பரப்பிக்கிட்டு அவனுங்களுக்கும் முற்போக்குன்னா என்னன்னு தெரியாம ஏதோ தங்களுக்கு தெரிஞ்சது, தங்களுடைய ஆத்திரம், தங்களுடைய கோபம், இப்படிதான் அந்த படங்களை இருக்குதே தவிர அது ஒரு முழுமையற்ற கருத்தா இருக்குது.
உதாரணத்துக்கு சாதி மறுப்பை சொல்லுகிற நம்ம ரஞ்சித்தோ இல்லைன்னா மாரி செல்வராஜோ இவங்க எல்லோருமே பாதியில பிரச்சனையை ஏற்படுத்தும். என்ன அவன் அடிச்சான் நீ போய் அடிறான்றது தான் அது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை அடிச்சாங்கடா, நம்மளை கட்டி வச்சாங்கடான்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்றது, அது சமாதானம் ஆகுமா? அது மீண்டும் வன்முறையை தூண்டும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நிறைய ஊர்ல அது நடக்கட்டும்னு கூட சொல்லாங்க. அப்படி இதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது எதுடானா கடவுள் மறுப்பு. இந்த பிரச்சனை, இந்த சாதி ஒழிப்பு, பொது உடைமை, இவெல்லாம் இதை சொல்லணும், இதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறவன் கடவுள் மறுப்பாளனாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அது எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்குது, அதை எப்படி களையணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், புரியும். கடவுள் மறுப்பை ஒருத்தனுக்கு சொல்லலைன்னா பெரியார் அவர்களேன்னு சொல்றதே எனக்கு தப்பா இருக்கு. ஒரு மனித மூளை சிந்தித்தாலே உனக்கு புரியும். கடவுள் இல்லாத ஒரு கடவுளை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கற்பிக்கப்பட்ட ஒரு பொய்யை இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் சுமந்துக்கிட்டு அது சொல்றபடியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு 5000 வருஷமா சுமத்தன பல மூட நம்பிக்கைகளை இன்னைக்கும் இது சுமந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து விடுவிச்சாதான் இந்த மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழலான்ட்டு. அதற்கு மிகப்பெரிய ஒரு உண்மை, அதாவது உண்மை இது. பெரியார் சொன்னது கடவுள் இல்லை அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த பசங்கெல்லாம் பெரியார் சொன்னது நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்களோ இல்லையோ, ஆனால் இது சாக்ரட்டிஸ் காலத்துல இருந்து டார்வின் ஒரு பரிணாம கோட்பாடை என்னைக்கு சொல்லிட்டானோ, குரங்குல இருந்து மனிதன் உருவானா அப்படிங்கிற உண்மையை சொன்னான், அன்னைக்கே கடவுள் செத்துட்டான், கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை அழிஞ்சிச்சு. அந்த அழிப்பு தான், அதுதான் அதாவது பேர் ஒழிப்பு செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த சமூகம் முழுக்க எது நிறைஞ்சிருக்கு? கடவுள் பக்தியால் இருக்கிற மூட நம்பிக்கை. கடவுளால் இன்னைக்கு காசாவுல இஸ்ரேலால் இவ்வளவு லட்சம் குழந்தைகள் அனாதைகளாக கை கால் எழுந்து அழுதுகிட்டு இருக்காங்களே, இறைவன் மிகப்பெரியவனா? இறைவன் மிக சிறியவன்? இறைவன் மிகப்பெரிய கொடியவன்? இறைவன் மிகப்பெரிய அயோக்கியன்? இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்கிட்ட ஏராளமான ஆதாரம் இருக்கு. கடவுள் இல்லை, அதாவது கடவுள் இருக்கிற கடவுள் இல்லை, அந்த இல்லாத ஒரு பொருளை சுமந்துகிட்டு இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் அதுலயே அழிந்தி அதுலயே செத்துக்கிட்டு இருக்கிறான்னா, முதல்ல எந்த நோய்? இந்த நோய் தான் இருக்கு, கடவுள் நோய். அதனால்தான் பிரிஞ்சு கிடக்கிறான், மதங்களா பிரிஞ்சிருக்கிறான். ஒரு கடவுள் இருக்கிறான் அப்படின்னா கடவுள் அன்பே உருவானவன்றான், கடவுள் மிகப்பெரியவன் அப்படிங்கிறான். எதை வச்சு சொல்றான்னு தெரியல. இந்த 4 பேரு ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டு வாழறதுனாலயா? மீதி 96 பேரும் வறுமையில அடிப்படை வசதி கூட இல்லாம நசுங்கி செத்துக்கிட்டு இருக்கான, இதை பார்த்து சொல்றானா அவன் இறைவன் மிகப்பெரியவன்? உணவுக்காக ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான மீன்களும் கதற கதற கொல்லப்படுத, அந்த அந்த கதறலை வச்சு ஒரு உயிர் வாழணும்னா இன்னொரு உயிரை கொண்டுதான் வாழணும் அப்படின்னு ஒரு நியதியை ஏற்படுத்திருக்கான இந்த கடவுள். அதை வச்சு இவன் கடவுள் மிகப்பெரியவன் அப்படிங்கிறானா, இறைவன் மிகப்பெரியவன்றான். படு அயோக்கியத்தனமானவன். இப்படிப்பட்ட இறைவனை நம்புகிற சீமான் கூட ரொம்ப தவறா சமீபத்துல பேசுறாரு. அதாவது இந்த தம்பி இந்த அமீர் இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு ஏதோ சொல்றாரு. அதுக்கு ஏதோ ஒரு சமாதானமா சீமான் சொல்றாரு, தம்பி இறை நம்பிக்கையா ஏதோ இறை அச்சம் உடையவன் அப்படிங்கிற. என்ன இறை அச்சம் அப்படின்னு நீங்களும் பரப்பலாமா? அவன் தான் ஒரு முட்டா பையன். இவனுங்கெல்லாம் முற்போக்கா? இவனுங்கெல்லாம் எப்படிப்பட்ட நாட்டுல உக்காந்து 90% ஏழைகளாக பஞ்சைகளாக பராரிகளாக இருக்கிறோம். இவனுக்கு 30 பைசா சினிமா எடுத்துட்டு இந்த 30 பைசா சினிமாவுக்கு கடவுள் உதவி செஞ்சாரு. இப்படிப்பட்ட முட்டாளுங்க பெரிய பங்களால வாழறதுக்கு கடவுள் உதவி செஞ்சாரு நினைச்சிட்டு இருக்கானுங்களே. இவனுங்களை சுற்றி இருக்கிற கோடிக்கணக்கான ஏழைகளை பார்த்து இவனுங்க இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிறானா? இவனுங்கெல்லாம் கருத்து சொன்னா என்ன படம் கருத்து அது சரியா இருக்கும்? பட அயோக்கியத்தனமா இருக்கும். எல்லாரையுமே நான் கேட்கிறேன், இந்த வெற்றிமாறன், இந்த ரஞ்சித், இவங்களெல்லாம் கடவுள்
மிகப்பெரிய பொய். அந்த பொய்யை சொன்னதுதான் இந்த இனம் இவ்வளவு அழிஞ்சிட்டு இருக்கு. உலகத்திலே அதிகமான கோயில்கள், உலகத்திலே அதிகமான திருவிழாக்கள், உலகத்திலே அதிகமான பணம், பொருள், நேரம் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டோம். இந்த ஜனங்க 139வது இடத்துல ஏழ்மையில அயோக்கிய பயலுங்க. இந்த 10 பேர், இந்த அரசியல்வாதி, இந்த சினிமாக்காரன், இந்த கோல்மால் பண்ணி வியாபாரம் பண்றவன், பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் லஞ்சம் வாங்கி இந்த 5-6 பேர் இங்க செழித்து கொழுப்பா வாழறான். மீதி நம்ம 100 பேரை நிக்க வைங்க. உலக தரத்துக்கு நம்மளுடைய உயரமும் நம்மளுடைய பலமும் பாருங்க. சத்தில்லாத குழந்தைகள். அதனால இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிற இந்த அயோக்கியத்தனமான சொல்லை முற்போக்கு சினிமாக்காரன் சொல்லிக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா தொடர்ந்து இந்த இறைவனை பற்றி மிக பெரியவன் அப்படிங்கிற அயோக்கியத்தனமான வசனத்தை பற்றி இதை பரப்புகிறவன் எப்படி பெரியார் கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் அப்படின்னா அந்த அயோக்கியன் லிஸ்ட்ல நீங்க முதல்ல சரி திருந்துங்க. பெரிய பகுத்தறிவு, பெரிய 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 அறிவு அப்படியெல்லாம் ஒரு முக்கால்லாம் சினிமா எடுத்துக்கிட்டு முதல்ல அறிவு பெறுங்க. எப்படி கடவுள் இருக்க முடியும்? இந்த சமூகத்துல இருந்து எதை தூக்கினா அந்த சமூகம் முன்னேறும்? இது அயோக்கியத்தனமா கடவுளை சுமந்துகிட்டு இருக்கு. கடவுள் தான் எல்லாத்துக்குமே காரணம். நீ ஏன் போராடுற? இந்த போராட்டத்துக்கு அந்த போராட்டத்துக்கு போறீங்களே அயோக்கியர்களே. எந்த போவீங்க? கடவுள் இருக்கிறான். நீ நம்பும் போது கடவுள் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். எல்லாத்தையுமே பார்த்துப்பான் இல்லையா? அவன் எல்லாத்தையுமே சரி பண்ணுவான் இல்லையா? நீ எதுக்கு போராட்டத்துக்கு போற? அந்த போராட்டம் இந்த போராட்டம்னு முருகனையே கும்பிட்டார நம்ம வேலுப்பிள்ளை பிரபாகரன். எவ்வளவு பொதுமக்கள் இறந்தாங்க. அதனால இந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொய்யை தயவு செய்து நீங்க முற்போக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. குண்டூசி மூளை இருந்தா போதும் கடவுள் இல்லைங்கிறது. குண்டூசி பழைய கற்பனையா? அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை, மனித கற்பனை. அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட முற்போக்குத்தனம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிறது, சீமான் தம்பி இறை நம்பிக்கை உடையவர், இறை அச்சம் உடையவர், இதெல்லாம் தயவு செய்து பரப்பாதீங்க. படு அயோக்கியத்தனம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சரி முறை எடுப்பேன். 4 முறை நன்றி, வணக்கம்.